இறைவா, எல்லா மக்களினங்களும் உம்மை போற்றட்டும். இறைவனின் அன்பும் இரட்சிப்பும் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ மக்களுக்கோ மட்டும் அல்ல, அவரை உண்மையோடு தேடுகின்ற அனைவருக்கும் திறந்திருக்கின்றன. இறைவனின் இல்லம் எல்லா மக்களுக்கும் வரவேற்பும் அருளும் வழங்கும் இல்லமாகும். தன் மகள் குணமடைவதற்காக இயேசுவை நாடி வந்த கானானிய பெண்ணின் ஆழமான நம்பிக்கையும் விடாமுயற்சியும் வெளிப்படுகின்றன. யூத இனத்தை சாராதவளாக இருந்த போதிலும் இயேசுவின் இரக்கத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து அவர் முன் மன்றாடுகிறாள். பல சோதனைகளுக்கும் மறுப்புகளுக்கும் மத்தியிலும் அவள் மனம் தளரவில்லை. அவளுடைய உறுதியான விசுவாசத்தையும் தாழ்மையையும் கண்டு, இயேசு, அம்மா, உமது நம்பிக்கை பெரியது, நீ விரும்பியபடியே உமக்காக நிகழட்டும் என்று கூறி அவளுடைய மகளுக்கு குணமளிக்கிறார். உங்கள் நிலைமையோ உங்கள் பாவங்களோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை குணமாக்கவும் மீட்கவும் வல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வழியில் நடக்க ஆயத்தமாகுங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைத்திருங்கள். அவர் எல்லாவற்றையும் மாற்றவும் எல்லா காயங்களையும் குணமாக்கவும் வல்லவர். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் நிலைமையோ எங்கள் பாவங்களோ எதுவாக இருந்தாலும் உம்முடைய அன்பு எங்களை விட்டு விலகுவதில்லை என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாரங்களையும் காயங்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். எங்களை மன்னித்து குணமாக்கி உம்முடைய வழியில் நடத்தும். உம்மீது முழு நம்பிக்கை வைக்கவும் உமது கிருபையில் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் பயத்தை சமாதானமாகவும் எங்கள் துயரத்தை நம்பிக்கையாகவும் மாற்றும். இவைகளை எல்லாம் எங்கள் இரட்சகரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஜெபிக்கிறோம். ஆமென்.